அண்மையில் YSR எனப்படும் சுல்தானா ரொகாயா அறக்கட்டளை ஏற்பாட்டில் ஜொஹூர் பாருவில் மனுத்தி சக்கரவாலா இசை நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தேறியது. இந்நிகழ்ச்சிக்கு மாட்சிமை தங்கிய பேரரசியார் ராஜா ஜரீட் சோஃபியா சிறப்பு வருகை புரிந்திருந்தார். அவருடன் பட்டத்து இளவரசரின் துணைவியார் சேப்வான் மக்கோத்தா கலிடாவும் உடன் வந்திருந்தார். வசதி குறைந்த இந்திய சமூக மக்களுக்கு உதவும் நோக்கில் பேரரசியார் மேற்கொண்டுள்ள பல முன்னெடுப்புகளில் இந்த அறக்கட்டளையும் ஒன்றாகும். இந்த நிகழ்வில் YSR அறக்கட்டளையின் தலைவர் டத்தோ சுகுமாரன் ராமன், ஜொஹூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ரவீன்குமார் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட சுமார் 500 பேர் கலந்து கொண்டனர். Yayasan ini ditubuhkan pada tahun 2015 sempena Hari Kemakhotaan Duli Yang Maha Mulia Sultan Ibrahim Ibni Almarhum Sultan Iskandar. Pada tahun 2023, yayasan ini telah diberikan penetapan sebagai yayasan di Raja Johor. Saya sebagai pengurus yayasan ini bersama ahli lembaga pengarah yayasan ingin menyuruh kepada orang perseorangan yang mampu mengulurkan bantuan keuangan. Setiap ringgit yang diulurkan akan membawa perubahan kepada seorang pesakit yang memerlukan rawatan, kepada seorang yang berjuang untuk masa depannya, kepada seorang usahawan kecil yang ingin bangkit semula. இதில் சிறப்பம்சமாக B40 குடும்பங்களை சேர்ந்த 5 பேருக்கு நிதி உதவி ஒப்படைக்கப்பட்டதோடு நிதி திரட்டும் முயற்சியின் ஒரு அங்கமாக YSRின் அதிகாரப்பூர்வ இணைய அகப்பக்கத்தையும் பேரரசியார் ராஜா ஜரீட் சோஃபியா அறிமுகம் செய்து வைத்தார். இந்நிகழ்வின் முத்தாய்ப்பாக அறிவியலும் பிரபஞ்சத்தின் காதல் உணர்வும் என்ற தலைப்பிலான இந்த இசை நிகழ்ச்சி சூத்ரா அறக்கட்டளை, YSR மற்றும் பிரபல வானியற்பியல் நிபுணர் நிறைநிலை பேராசிரியர் தான்ஸ்ரீ டாக்டர் மஸ்லான் ஒத்மான் ஒத்துழைப்பில் அரங்கேறியது. நடனம், திரைப்படம், காட்சிக்கலை, இசை மற்றும் கவிதைகளை உள்ளடக்கிய இந்த தயாரிப்பானது முகமது அஜிசாலே, ஜோஹான் ஜஃபார், சக்கோ வடக்கேட் மற்றும் மறைந்த கலைஞர் மனோமணியம் ஆகியோரின் குரல்களில் ஒலித்தது. Shares the same speculative grounds as the Eastern mystics. ஜலாய்னி அபு அசான் மேற்பார்வையில் இடம்பெற்ற இந்த கலை கைவண்ணத்தை வந்திருந்த அனைவரும் கண்டு ரசித்தனர்.